ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஃபேன்சி சாரீக்கு எப்படி சுங்கு போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பட்டு சாரீக்கு எப்படி சுங்கு போடுறதுன்னு பார்த்துருக்கோம். அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா அதில் போய் பார்த்துக்கோங்க. எங்கள் புடவோட பார்டர் பிங்க் கலர், ஸோ நான் பிங்க் கலர் நூல் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த புடவையில் இந்த டிசைன் வந்து கோல்டன் இருக்கனால அந்த சுங்கு மேலே போட்டு கட்டுறதுக்கு கோல்டன் கலர் நூல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நூல் என்னன்னு கேட்கணுன்னா, மிஷினில் தைக்கிற எம்ப்ராய்டிங் நூல் அப்படின்னு கடையில் போய் கேட்டாவே அவங்க தருவாங்க. இந்த நூல் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். அம்மா இதான் புடவை. இங்கே தான் நம்ம வந்து சுங்கு போட போகிறோம். உங்கள் புடவைக்கு எந்த நூல் மேட்சிங்காக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. பிங்க் கலர் நூல் எடுத்து இது மாதிரி ஒரு நோட் எடுத்து இந்த பிங்க் கலர் நூலை சுற்றணும். அந்த நூல் வந்து ரொம்ப திக்காக சுற்றணும். அப்போ தான் வந்து சுங்கு போட சொல்ல அது பார்க்க அழகாக இருக்கும். மெலிசாக சுற்றினா இந்த சுங்கும் மெலிசாக இருக்கும். ஸோ நான் பார்க்க அது வந்து அழகாக இருக்காது. ஸோ நான் இதை வந்து ஒரு 15 டைம்ஸ் 20 டைம்ஸ் வரைக்கும் சுற்றணும். நல்லா சுற்றிட்டு அந்த நூலை கட் பண்ணிவிட்டு, மிச்சம் இருக்க நூலை கட் பண்ணிவிட்டு சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த நோட்லேருந்து எடுக்க இந்த நூலையும் கட் பண்ணிக்கணும். ஆஃபாக கட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு இப்படி வரும் இந்த நூல். அதுக்கப்புறமா இந்த ஊசியில் கோக்கணும் இந்த நூலை. ஸோ அதனால் கம்மு போட்டுட்டு நம்ம கோத்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கம் கொஞ்சம் போட்டு அது மேலே தடவிக்கோங்க. அதோட எட்ஜில் நம்ம ஊசியில் கோக்க போகிறோன்னு சொன்னால அந்த ஊசி வந்து திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து இவ்வளோ பெரிய நூல் வந்து அதுக்குள்ளே நுழைக்க முடியும். நம்ம மெலிசான ஊசி எடுத்தால் நூலே உள்ளே போகாது. ஸோ அதனால் ஊசிக்குள்ளே நுழைக்க சொல்ல நம்மளுக்கு ஒரு நூல் ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரியா? அம்மா நம்ம ஊசியில் கோத்தோன்னா இப்படி இருக்கும் நூல். புடவையில் வந்து மெதுவாக அந்த ஊசியை வந்து அந்த புடவைக்குள்ளே விட்டு மெதுவாக இழுக்கணும். நம்ம ரொம்ப ஃபோர்ஸாக இழுத்தோன்னா அந்த புடவை டேமேஜ் ஆகிடும். ஏன் மெதுவாக இழுக்கணும்னா, அந்த ஊசி வந்து திக்காக இருக்கனால அது வெளில வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் புடவையை விட்டு. ஸோ மெதுவாக வந்து அந்த ஊசி அந்த புடவையிலேருந்து எடுக்கணும். நூல் அந்த புடவைக்குள்ளே விட்டு எடுத்தோன்னே நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த சுங்கோட லென்த் இருக்கணுமோ அந்த அளவுக்கு கொண்டு வச்சுட்டு அந்த நூலை மிச்ச நூலை வந்து நம்ம சிசர் வச்சு கட் பண்ண போகிறோம். மிச்ச நூலை வந்து கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இது வந்து அப்படியே விட்டுட்டோன்னா அந்த புடவை விட்டு அந்த நூல் வந்துடும். ஸோ அது மேலே வந்து நம்ம கோல்டன் கலர் நூல் போட்டு கட்ட போகிறோம். ஸோ அதனால தான் வந்து பிங்கை வந்து எப்படி ஒரு நோட்டில் வச்சு சுற்றணுமோ கோல்டன் கலர் நூலையும் அதே மாதிரி ஒரு நோட்டில் வச்சு சுற்றணும். ஆனால் வந்து இந்த நூல் வந்து திக்காக சுற்ற வேண்டாம். ஒரு 5 வாட்டி இல்லை 4 வாட்டி சுற்றினா போதும். நம்மளுக்கு இது வந்து தின்னாக இருந்தால் போதும். அந்த பிங்க் கலர் நூல் எப்படி கட் பண்ணுமோ அதே மாதிரி இந்த நூலையும் வந்து இந்த நோட்லேருந்து கட் பண்ணிக்கணும். நம்ம இந்த கோல்டன் கலர் நூலை வந்து அந்த பிங்க் கலர் நூல் மேலே வச்சு சுற்றணும். இதை வந்து நம்ம 3 மெத்தடாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் மெத்தட். கோல்டன் கலர் நூலை வந்து நல்லா திக்காக சுற்றணும். ஒரு 10 டைம்ஸ் இல்லைனா ஒரு 7 டைம்ஸ் வந்து நல்லா சுற்றணும். அது திக்காக ஆகுற வரைக்கும் நல்லா சுற்றணும். இப்போ இந்த நூலை வந்து முடிச்சு போடணும். முடிச்சு போடாமல் விட்டோன்னா அந்த கோல்டன் கலர் நூல் வந்து அவுந்துடும். இப்போ இந்த முடிச்சு எப்படி போடுவோன்னா, பூவெல்லாம் எப்படி கட்ட சொல்ல பூவை முடிச்சு போடுவோமோ அதே மாதிரி தான் இந்த நூலையும் வந்து இப்போ முடிச்சு போட போகிறோம். இது மாதிரி வந்து ஒரு 3 வாட்டி இல்லை 2 வாட்டி முடிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த நூல் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும். இப்போ இந்த நூலை வந்து கட் பண்ணணும். நல்லா சேர்த்து வச்சு சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கணும். நல்லா ஒட்ட கட் பண்ணணும். அப்போ தான் வந்து அது பார்க்க நல்லாயிருக்கும். அப்புறமா வந்து இந்த பிங்க் கலர் நூலையும் வந்து ஈக்குவலாக கட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். அதனால வந்து அந்த புடவைக்குள்ளே பிங்க் கலர் நூலை வந்து விட்டுட்டு தான் நம்ம வந்து அந்த கோல்டன் கலர் நூலை வச்சு சுற்ற முடியும். எப்படி அந்த புடவையில் வந்து பிங்க் கலர் நூலை வந்து விட்டு எடுக்கணும்னு சொன்னோன்னா அது மாதிரி தான் ஃபுல்லாகவே அந்த புடவை ஃபுல்லாகவே அப்படி தான் அந்த பிங்க் கலர் நூலை விட்டு எடுக்கணும். கோல்டன் கலர் நூலை தான் எப்படி மேலே வச்சு சுற்றுறதுன்ட்டு 3 டைப்பாக பார்க்கலான்னு சொன்னேன். பிங்க் கலர் நூலை வந்து எல்லாத்துக்குமே சேமாக தான் அப்படியே தான் விட்டு எடுக்கணும். நம்ம எப்படி துணி தைக்கிறதுக்கெலாம் ஊசி நூலில் வந்து நூலை கோத்துப்போமோ அதே மாதிரி அந்த கோல்டன் கலர் நூலையும் கோத்துட்டு
தின்னாக இருந்தால் தின்னான ஊசியில் துணி தைக்கிற ஊசிலேயே வந்து கோத்துக்கலாம், திக்காக தேவையில்லை. இது மாதிரி வந்து அந்த பிங்க் கலர் நூலோட கோல்டன் கலர் நூலை வச்சு சேர்த்து வச்சு தைக்கணும். வந்து ஊசி நூலை வச்சு தைக்க சொல்லலாம். எப்படி ஊசி நூலை வந்து முடிச்சு போடுவோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் முடிச்சு போடணும் ஊசி நூலை. இல்லைனா அப்படி நம்ம முடிச்சு போடலைன்னா அந்த கோல்டன் கலர் நூல் வந்து அவுந்து வந்துடும். ஸோ அதனால் எப்போவுமே நம்ம ஊசியில் தைக்க எப்படி முடிச்சு போடுவோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் முடிச்சு போட்டுக்கணும். நம்ம முடிச்சு போட்டு முடித்தோடனே அந்த நூலை வந்து சிசர் வச்சு கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் டைப் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த பிங்க் கலர் நூலை வந்து அந்த புடவையில் விட்டு எடுக்கணும் வெளில. ஃபஸ்ட் டைப்பில் எப்படி வந்து நம்ம கோல்டன் கலர் அந்த நோட்டில் வச்சு சுற்றணுமோ தேர்ட் டைப்லையும் அதே மாதிரி சுற்றிட்டு தான் இந்த நூலோட பிங்க் கலர் நூலோட சேர்த்து வச்சு சுற்றணும். கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் சுற்றிட்டு கம்மு எடுத்துக்கிட்டு அந்த நூலில் வந்து கம் போட்டுட்டு அந்த பிங்க் கலர் நூலோட ஒட்டிடணும். ஒட்டிட்டு மிச்ச நூலை கட் பண்ணிக்கணும். யாருக்கெல்லாம் ஃபஸ்ட் டைப் செகண்ட் டைம் கஷ்டமாக இருக்கோ அவங்களாம் வந்து இந்த தேர்ட் டைப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் இருக்க 3 மெத்தடில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.